சார் போங்க சார், நீங்க தர மாட்டீங்க. போறேன் நான், போய் இல்ல சொல்றீங்க. மேடம், கண்டிப்பா கொடுக்குறேன் மேடம், சத்தியமா கொடுக்குறேன். நம்ம நியூ டவுன் ப்ராஜெக்ட்ல 2 கிரவுண்ட் எடுக்கிறவங்களுக்கு ஒரு பிளாட் நம்ம ஏரோ சிட்டி டவுன்ஷிப்ல ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் ஒரு பிளாட் நம்ம கிஃப்டா கொடுக்கலாம். இல்ல 2 கிரவுண்ட் வேண்டாம், ஒரு கிரவுண்ட் போதும்னு சொல்றவங்களுக்கு 50 கிராம்ஸ் கோல்டு நம்ம கொடுக்கலாம். ஓகே, 6990k லேண்ட் தராங்க. பட் இங்க பாத்தீங்கன்னா 5900 ரூபீஸ்க்கு ஒரு கார்னர் பிளாட்ஸ் கிடைக்கும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சாஸ்தா இன்ஜினியரிங் காலேஜ், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா EVP, நடுவுல கோத்ரேஜ் இருக்கு. இங்க இருந்து கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம சைட். இந்த மாதிரி ஒரு சைட் லைவ் லொகேஷன்ல வேற யாரும் போட்டுருப்பாங்களான்னு தெரியல. ஜஸ்ட் ஒரு 250 மீட்டர்ஸ் தான் நியூ டவுன் சொல்லிட்டு ஒரு 7 ஏக்கர்ஸ் மேடம் அக்கார்ட் ஹவுசிங்கோட. இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி டவுன்ஷிப். ஆர்ச், 24 hours செக்யூரிட்டி, பிளாக் டாப் ரோட்ஸ், ஸ்ட்ரீட் லைட்ஸ், எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன், பார்க், அவென்யூ பிளான்டேஷன், சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, இந்த மாதிரி எல்லா அம்யூனிட்டிஸோட நம்ம டெவலப் பண்ணி கொடுக்குறோம். 680 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 1200 ஸ்கொயர் ஃபீட் பில்ட் அப், ஒரு 100 மீட்டர்ஸ். பூந்தமல்லியிலே பெரிய ஸ்கூல், ஸ்பார்டன் CBSE ஸ்கூல் எல்லாமே உங்களுக்கு லயலா ஸ்கூல் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சென்னை பப்ளிக் ஸ்கூல் இங்க இருந்து ஒரு 10 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடும். பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, மெடிக்கல் காலேஜ் ஜஸ்ட் நம்ம சைட்ல இருந்து ஒரு 5 மினிட்ஸ். ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், அப்புறம் லயலா காலேஜ் இருக்கு. CMD அப்ரூவ்டு, ரேரா அப்ரூவ்டு, பேங்க் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட். நியர்லி ஒரு 75% லோன் அவைல் பண்ணிக்கலாம். இன் கேஸ் நீங்க லேண்ட் பிளஸ் கன்ஸ்ட்ரக்ஷனோட வாங்குறீங்கன்னா 90% வரைக்கும் லோன் அவைல். பக்கத்துல ஹையஸ்ட் பிரைசஸ்ல விக்கிறாங்க. நம்ம சார் நம்மளுக்கு கம்மியா தான் கொடுக்குறாங்க. எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க. லைவா ப்ரூஃப் பண்றதுக்காகவே இங்க பாருங்க, இந்த 2 அவுட்டர் ரிங் ரோட மெட்ரோ ஜாயின் பண்ற இடத்துல இருக்கும். எந்த ஏரியாக்கு போறோம்ங்கறதெல்லாம் நான் ஃபியூச்சர்ல சொல்றேன், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த இடத்தை பத்தி நான் சொல்றதை விட சார் சொன்னா நல்லா இருக்கும். சார் இது என்ன ரிங் சார்? இது சல்லு 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 வண்டி எல்லாம் போயிட்டே இருக்கு. கண்டிப்பா மேடம், அதாவது ஆக்சுவலா இது வந்து பூந்தமல்லி மெட்ரோ ஹப், நஸ்ரத் பேட் வரைக்கும் போகும். ஆமா. சோ இது அது இல்லாம இது அவுட்டர் ரிங் ரோடு, 400 ஃபீட் அவுட்டர் ரிங் ரோடு. அதாவது வண்டலூர் எண்ணூர் கனெக்ட் ஆகுற ஒரு ரோடு. இங்க இருந்து இந்த ஸ்பாட்ல இருந்து நம்ம சைட் ஜஸ்ட் பக்கத்துலயே தான் இருக்கு, வாக்கிங் டிஸ்டன்ஸ். ஓகே, அதாவது ஒரு மெயினான பிளேஸ். மெட்ரோ ஏறணும்னா நம்ம டி நகர்ல இருந்து சென்னைக்கு உள்ள போறது எங்க வேணாலும் போக முடியும். அதே போல மண்டலூர்ல இருந்து நார்த் சென்னைக்கு போகணும்னாலும் இந்த அவுட்டர் ரிங் ரோட் புடிச்சோம்னா டிராபிக் எல்லாம் போக முடியும். இந்த இடத்துல இருந்து நம்ம சைட் எந்த சைட்டுக்கு போறோம்னு கியூரியாசிட்டி கிரியேட் பண்றேன். சூப்பரான ஒரு சைட், மிஸ் பண்ணாம பாருங்க. சார் இது எந்த இடம் சார்? மேடம் ஆக்சுவலா இது பெங்களூர் ஹைவே, பூந்தமல்லி ஹைவே. சோ இன்னைக்கு சென்னையில இருக்கிற ஹைவேலயே ரொம்ப டாக்கான ஒரு ஹைவே நம்ம இந்த பூந்தமல்லி ஹைவே, சென்னை டு பெங்களூர் ஹைவே. சோ அதோட ஒரு ஜங்ஷன் இது. அதாவது பூந்தமல்லியோட அது ஒரு ஜங்ஷன் இது. அதாவது இங்க இருந்து ரைட் எடுத்தீங்கன்னா திருவள்ளூர், திருத்தணி போயிடலாம், திருமலை சைடு. சோ ஆமா, இங்க இருந்து அப்படியே நேரா போனீங்கன்னா அப்படியே பெங்களூர், ஸ்ரீபெரும்புத்தூர், பெங்களூர், வேலூர் அப்படி போயிடும். ஆமா மேடம். இப்ப ரைட் எடுத்தீங்கன்னா பூந்தமல்லி, சென்னை. சோ இப்போ இந்த ஜங்ஷன்ல தான் இருக்கோம். சோ இங்க தான் உங்களுக்கு இந்த கர்நாடகால இருந்து வர பஸ், திருவள்ளூர்ல இருந்து வர பஸ் எல்லாமே இங்க நிக்கும். சோ இங்க இருந்து நம்ம சைட் ஜஸ்ட் வாக்கிங் டிஸ்டன்ஸ். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சென்னை போலாம், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பெங்களூர் ஹைவே போலாம், இப்படி போனீங்கன்னா திருவள்ளூர், திருமலை, திருப்பதி இப்படி போலாம். அதுக்கு பக்கத்துல ஹார்ட் ஆஃப் தி சிட்டில நம்ம சைட். இதையும் மிஸ் பண்ணாம பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க, லைவா காட்டுறோம். பூந்தமல்லி நஸ்ரத் பேட் மெட்ரோல இருந்து ஒரு 5 மினிட்ஸ்ல அந்த திருமலை ஜங்ஷன் வந்தோமா, அங்க இருந்து ஒரு 5 மினிட்ஸ் டிரைவ்ல இங்க வந்துட்டோம். இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா சார், என்னங்க சார் இது சாஸ்தா இன்ஜினியரிங் காலேஜ். ஆமா, இது ஹைவேல இருக்கு. இந்த காலேஜுக்கு அப்படியே அட்ஜசன்ட் தான் நம்ம சைட், பேக் சைடு, அப்படியே parallel பேக் சைடு. இங்க இருந்து இப்படி லெஃப்ட் எடுக்க வேண்டியதாங்க. எந்த ஒரு வீடியோவுமே இந்த மாதிரி லைவா நேச்சுரலா நான் போட்டதே இல்ல. அந்த பக்கம் பாருங்க ஸ்டேட் ஹைவேல, அந்த பக்கம் பாருங்க அப்படியே நேஷனல் ஹைவே, வண்டி எல்லாம் சல்லு சல்லு சல்லுன்னு போயிட்டே இருக்கு. இந்த பக்கம் காலேஜ் இருக்கு, காலேஜுக்கு ஸ்ட்ரெயிட் பேக் சைடு தான் அந்த இடம். ஸ்டார்டிங்ல சொன்னேன்ல, ஸ்கிப் பண்ணாம பாருங்க, இது ஒரு சூப்பர் ஹை ட்ரீட்டா இருக்கும்ட்டு. அந்த மாதிரி அதுவும் இங்க இருந்து நடந்து போற தூரம். சார் நடந்தே போற தூரத்துல ஒரு இடம் வேணும், ரொம்ப நல்லா ட்ரை பண்ணிருக்கேன்னா இதை விட்டா வேற எதுவுமே கிடையாது. இன்னொரு ஹைப் இருக்கு, குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வருது, அங்க நின்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்க இருந்து சொல்றது நல்லா இருக்காது, அங்க போய் காட்டுறேன். நம்ம சைட்டுக்கு ரைட் சைடுல பாத்தீங்கன்னா சாஸ்தா காலேஜ், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு இடம். சார் இத பத்தி சொல்லுங்க. மேடம் இதுதான் EVP ட்ரேட் சென்டர். ஃபர்ஸ்ட் சென்டர் வந்து நந்தம்பாக்கம்ல இருக்கு, போரூர் பக்கத்துல. சோ இது ரெண்டாவது ட்ரேட் சென்டர். சோ அது மட்டும் கிடையாது, பிலிம் சிட்டி ஒன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லெவல்ல டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது உள்ள
உள்ளதான் எல்லாமே ஷூட்டிங்ஸ், அதாவது சினிமா ஷூட்டிங்ஸ், டிவி சீரியல்ஸ் எல்லாமே, டிவி இந்த நீயா நானா அந்த ஆமா, மாதிரி பிக் ஷோஸ் பாஸ் அந்த மாதிரி எல்லாம். எல்லாமே உள்ளதான் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஆமா, அது மட்டும் கிடையாது, உள்ள வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர்ஸ், சினிமாஸ், ஹோட்டல்ஸ் ஹோட்டல்ஸ் எல்லாமே. சோ இது இவ்வளவு பிரம்மாண்டமா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. பிலிம் சிட்டி உள்பட பெரிய லெவல்ல டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அங்க இருந்து நம்ம சைட் பாத்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இதுக்கு மேல என்ன மேடம் வேணும்? வேற எதுவுமே ஹைவே வேண்டாம். பிளாட்ஸ், ஓகே. ஹைவே, நேஷனல் ஹைவேல இருந்து ஜஸ்ட் ஒரு 250 மீட்டர்ஸ் தான். ஓகே. இப்ப அப்படியே நாங்க நடந்து போய் கூட காட்டுவோம், அந்த அளவுக்கு இருக்கு. இங்க வந்து இத ஓபன் பண்ணிட்டாங்கன்னா, இப்ப ஃபாஸ்டா வேலை நடந்துட்டு இருக்கு. இத ஓபன் பண்ணிட்டாங்கன்னா இப்ப சொல்ற ரேட் கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லா சினி ஆக்டர்ஸும் இந்த பக்கம் தான் வந்து வாங்குவாங்க. ஏன்னா ஈஸியா கண்டிப்பா இருக்கும். மேடம். ஒண்ணு இல்ல மேடம், இது ஓபன் ஆயிடுச்சுன்னா மினிமம், நான் சொல்றது மினிமம் ஒரு 30% உங்களுக்கு பிரைஸ் இன்கிரீஸ் ஆகும். அப்ரிசியேஷன் ஆகும் இமிடியேட்டா வித் இன் 6 monthsல. ஓகே. ஆமா, பாத்தீங்கல்ல, நான் அங்கே காமிச்ச 6990 போட்டிருக்காங்க. பட் நம்ம சைட்டோட ரேட் அதை விட கம்மி தான். நீங்க வெயிட் பண்ணணும் அதுக்காக. சோ அடுத்தது ஒரு பெரிய ஜங்ஷன் காட்ட போறேன். அவ்வளவு சூப்பரா இருக்கும். இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு இடம், அதுவும் இந்த ரேட்லயே நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. வாங்க வாங்க, கியூரியாசிட்டியோட அந்த இடத்துக்கு போவோம். சென்னைக்குள்ள இருந்து குயின்ஸ்லாண்ட் வரும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆட்டோ, ஒரு கேப், அது இதுன்னு வச்சுட்டு இங்க வந்துட்டு போறதுக்குள்ள விடிஞ்சிரும். பட் இங்க இருந்தோம்னா சென்னை ஈஸியா அக்சஸ் பண்ண முடியும். பக்கத்துல குயின்ஸ்லாண்ட் அக்சஸபிள் ஏரியால கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 5 minutesல வந்துடலாம். ஜஸ்ட் மேடம் அப்படியே ரோட் கிராஸ் பண்ணி நேரா வந்தீங்கன்னா குயின்ஸ்லாண்ட். நீங்க நடந்து வரீங்கன்னா ஒரு 500 மீட்டர் இருக்குமாங்க சார்? நடந்து வந்தா ஒரு இல்ல மேடம், ஒரு மேக்ஸிமம் ஒரு 800 மீட்டர்ஸ். வாக்கபிளா வரணும்னாலும் நடந்தே வந்துடலாம். இல்ல நான் பைக்ல வரேன்னா ஒரு 2 or 3 minutesல ஜஸ்ட் அப்படி இப்படி வந்தீங்கனாலே போதும், சல்லுன்னு வந்து நின்னுடலாம். பாருங்க, குயின்ஸ்லாண்ட்ல இருந்தே பேசுறேன் நான். பின்னால் தெரிவதுதான் நான் கொடுத்த பாத்தீங்களா ஹைப், ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணல. அது என்னதுங்க சார்? மேடம் இது குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். ஓகே. இது எல்லா பஸ் ஸ்டாண்டுக்கும் இதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு, என்னன்னு சொல்லுங்க. ஆமா மேடம், அதாவது இது வந்து ஏசியாலே ஃபர்ஸ்ட் ஃபுல்லி ஏர் கண்டிஷன்டு பஸ் டெர்மினஸ். ஓகே. ஏசி பஸ் வந்துச்சு, ஏசி கார் வந்து, ஏசி பஸ் ஸ்டாண்ட நாங்க போடுறோம். ஆமாங்க மேடம், அதாவது கோயம்பேடு, கிளாம்பாக்கம் இதை விட பெரிய பஸ் ஸ்டாண்ட். ஓகே. கோயம்பேடுல இடம் வாங்கணும்னு நினைச்சேன், விட்டுட்டேன். கிளாம்பாக்கத்துல இடம் வாங்கணும்னு நினைச்சேன், விட்டுட்டேன். இப்ப எல்லாமே என் பட்ஜெட் தாண்டி போயிட்டு இருக்கு. ஆனா இதையும் விட்டுட்டு பின்னாடி நான் மிஸ் பண்ண மாட்டேன். நீங்களும் மிஸ் பண்ணாம இருங்க. இங்க ஒரு அபார்ட்மெண்டோட விலை 84 lakhs மினிமம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்க சார்? கண்டிப்பா மேடம். இது என்னங்க சார்? இது ஆக்சுவலா இது கோத்ரேஜ் அபார்ட்மெண்ட்ஸ் சொல்லிட்டு ஹை ரைஸ் அபார்ட்மெண்ட்ஸ். ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 1000 வீடுங்க இருக்கு. 1000 வீடு. ஆமா மேடம், இதோட அபார்ட்மெண்ட் மினிமம் காஸ்ட் ஒரு 85 lakhs 90 lakhs வந்துரும். சோ இங்க இருந்து நம்ம சைட் பாருங்க, ஜஸ்ட் ஒரு ஆப்போசிட்ல தான். வாக்கபிள் டிஸ்டன்ஸ். இதை விட நம்ம கம்மி விலையில நிலத்துடன் ஒரு இண்டிவிஜுவல் டூப்ளெக்ஸ் வில்லாவே கொடுக்கலாம். இதை விட கம்மி விலையில அதை நம்ம சைட்ல நாங்க போய் சொல்றோம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சாஸ்தா இன்ஜினியரிங் காலேஜ், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா EVP, நடுவுல கோத்ரேஜ் இருக்கு. இங்க இருந்து கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம சைட். இந்த மாதிரி ஒரு சைட் லைவ் லொகேஷன்ல வேற யாரும் போட்டிருப்பாங்களான்னு தெரியல. நான் போடல, நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் போடுறேன். இப்ப சைட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பரவாயில்லப்பா, இது இப்படி இருக்கு, இங்க வாங்கலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்க டைரக்டா வந்து பாருங்க, கண்டிப்பா ஷாக் ஆயிடுவீங்க. வாங்க, வித்தவுட் எனர்ஜில அடுத்தது உங்களுக்கு சைட்டை தான் காட்ட போறோம். என்ன மக்களே பாத்தீங்களா, எல்லா லொகேஷனும் சூப்பரா இருக்கா? அதெல்லாம் எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு 5 minutes 10 minutes மட்டும் தாங்க. இங்க இருந்து பக்கத்திலே கோத்ரேஜ் அபார்ட்மெண்ட் இருக்கு. 84 lakhsல தான் மினிமமே ஸ்டார்ட் ஆகுது அபார்ட்மெண்ட்ஸ் சிங்கிள் BHK. பட் இங்க பாத்தீங்கன்னா 65 lakhsக்கு 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸே கிடைக்குது. இது எப்படி கிடைக்குது, என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், எல்லாத்தையுமே நம்ம சார் கிட்ட கேட்டுடலாமா? சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் சார். எல்லாருமே பாத்தீங்கன்னா இங்க இருந்து 5 minutes இருக்கும், 6 minutes இருக்கும்வாங்க. நம்ம கூகுள்ல செக் பண்ணிட்டு நம்ம அது மாதிரி போடுவோம். சரி, இப்ப இந்த ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க சார். இங்க என்ன நியர்பை பஸ் ஸ்டாண்ட்ஸ் இருக்கு, என்ன அதெல்லாம் சொல்லுங்க. கண்டிப்பா மேடம். வணக்கம், நான் பிரிஜேஷ், அக்கார்ட் ஹவுசிங்கோட ப்ராஜெக்ட் டைரக்டர் பேசுறேன். இது நம்ம ப்ராஜெக்ட் இது நியூ டவுன் சொல்லிட்டு ஒரு 7 acres மேடம், அக்கார்ட் ஹவுசிங்கோட. இதுக்கு வந்து 2 ஆர்ச் கொடுத்திருக்காங்க. இந்த பக்கம் ஒரு ஆர்ச் இருக்கு, அந்த பக்கம் ஒரு ஆர்ச் இருக்கு. சார் இங்க இருந்து நியர்பை பஸ் ஸ்டாண்ட் எதுங்க சார்? இது நம்ம சைட் வாசல்லே பஸ் நிக்கும். இது பஸ் ஸ்டாண்டா? இங்க தான் பஸ் ஸ்டாண்டா? நம்ம என்ட்ரன்ஸ்ல நிக்கும். இது பஸ் ரூட் ஆக்சுவலா. இது ஓகே. ஹைவேல மேடம். ஆக்சுவலா இது ஹைவே பிளாட்ஸ். ஓகே. ஹைவேல இருந்து ஜஸ்ட் வாக் இன் டிஸ்டன்ஸ் ஒரு 400 மீட்டர் கூட வராது. ஓகே. சோ நம்ம சைட் ரீச் ஆயிடலாம். ஓகே. இது இல்லாம அடிஷனலா பஸ் ரூட், இன்னொரு ஆர்ச் இருக்கு. சோ அதுவும் ஹைவே அப்ரோச் தான். ஓகே. ரெண்டுமே ஹைவே அப்ரோச்ல இருக்கு. மீதி எல்லாம் உள்ள போய் காட்டுறவாங்க. அப்பா, ஒரு வழியா நம்ம சைட்டுக்குள்ள வந்துட்டோம். சார், இந்த மாதிரி எதுவுமே பண்ணதே இல்ல. அந்த மாதிரி கனெக்டிவிட்டி எல்லாம் சூப்பரா இருக்கு. அதாவது பக்கத்துல இருக்க லேண்ட்மார்க்ஸ், டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கு. அதாவது கோயம்பேடு விட்டவங்க, கிளாம்பாக்கம் விட்டவங்க, குத்தம்பாக்கத்தை விடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, ஆன் ரோட் சைட்ல வாங்கணும்னு நினைக்கிறவங்க, EVP சிட்டிக்கு பக்கத்துல, குயின்ஸ்லாண்டுக்கு பக்கத்துல, எனக்கே மனப்பாடம் ஆயிடுச்சுங்க. அந்த அளவுக்கு அவ்வளவு பிடிச்சு போச்சு, அந்த அளவுக்கு இருக்கு. சரி, இப்ப நீங்க இந்த ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா மேடம், நீங்க சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப பிரீமியம் ப்ராஜெக்ட்.
ஹைவே பிளாட்ஸ்னு சொல்லலாம். ம். குத்தம்பாக்கம் நியர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல லேண்ட்மார்க் பக்கத்துல ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். நிறைய இந்த மாதிரி நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்கு. மெட்ரோ ஆமா, மெட்ரோ பக்கத்துல இருக்கு. ம். சோ இது மாதிரி நிறைய ஹைலைட்ஸ் இருக்கு. நான் இது நம்ம ப்ராஜெக்ட்ட பத்தி நான் எலாபரேட்டா நான் சொல்லிடுறேன். ஓகேங்க சார். நியூ டவுன் சொல்லிட்டு மேடம், இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி டவுன்ஷிப். ஓகே. ஃபுல்லி ஒரு கேட்டட் கான்செப்ட்ல பண்ணி கொடுத்திருக்கோம். அதாவது உங்களுக்கு ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி கேட் ஆர்ச் 24 hours செக்யூரிட்டி, பிளாக் டாப் ரோட்ஸ், ஸ்ட்ரீட் லைட்ஸ், எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன், பார்க், அவென்யூ பிளான்டேஷன், சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, இந்த மாதிரி எல்லா அம்யூனிட்டிஸோட நம்ம டெவலப் பண்ணி கொடுக்குறோம். ஓகே. சரிங்க சார். இங்க பக்கத்துல வந்து 6990 போட்டுருக்காங்க. ஆமா, அதோட பிராண்ட் பேர் நான் சொல்ல விரும்பல. இங்க இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அதுவும். ஆமா நம்ம சைட்ல என்ன ரேட்டிங் சார்? மேடம், அதுதான் மேடம் ரொம்ப ஹைலைட். நம்ம அதாவது இப்போ 7000 rupees கிட்ட வித்துட்டு இருக்காங்க. ஆமா. ஜஸ்ட் நம்ம ஒரு 300 மீட்டர் 200 மீட்டர் முன்னாடி ஆமா. நம்ம பிரைஸ் அதை விட ஒரு 1000 ரூபாய் கம்மி தான் மேடம். 1000 ரூபாய் கிடையாது, 1200 ரூபாய் கம்மி. 1200 ரூபாய் ஆமா, கம்மி. அதாவது 5900 தான் நம்ம இப்போ ஆஃபர் பிரைஸ் 5900. அதாவது அந்த போர்டு எடுக்கும் போது இவர் இல்ல, நானா பார்த்துட்டு நானா ஷூட் பண்ணதுதான். 6990க்கு லேண்ட் தராங்க. பட் இங்க பாத்தீங்கன்னா 5900 rupeesக்கு ஒரு கார்னர் பிளாட்ஸ் கிடைக்கும். ஒரு எந்த ஃபேசிங் வேணாலும் எல்லா கிடைக்கும். ஃபேசிங்ல இருக்கு மேடம். நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் எல்லா ஃபேசிங்லயும் நம்ம கிட்ட பிளாட்ஸ் இருக்கு. ஓகே ஓகே. சரி, இப்போ நீங்க எனக்கு பில்ட் அப் பண்ணி தரீங்கன்னா என்னங்க சார் பண்ணுவீங்க? என்ன அமௌண்ட் இருக்கு மேடம்? 65 lakhsக்கு 65 லட்சத்துக்கு ஒரு இடத்தோட கூடிய ஒரு வீடு நம்ம கொடுக்கலாம். இடத்தோட கூடிய வீடு 65 லட்சம். 3 BHK, அதுவும் டியூப்ளெக்ஸ் 3 BHK. ஹைவே பக்கத்துல, CMD அப்ரூவ்ட், குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஓ, இது CMDA வா? DTCP கிடையாதா? CMD சிட்டி லிமிட்ல இருக்கிறதுனால CMD அப்ரூவ்ட், ரேரா அப்ரூவ்ட், பேங்க் அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட். பேங்க் அப்ரூவ். அந்த APF எல்லாம் சொல்வீங்களா? அது எல்லாமே பேங்க். அப்பனா ஒரு 3 நாள்ல உங்களுக்கு லோன்லாம் சாங்க்ஷன் ஆமா, ஆயிடும். 3 நாள்ல லோனும் சாங்க்ஷன் ஆயிடும். ஓகே. இந்த 65 lakhsக்கு இடம் எவ்வளவுங்க சார்? நீங்க எவ்வளவுங்க சார் கட்டி தரீங்க? அதான் மேடம், அதாவது 680 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் பில்ட் அப். ஓ, டியூப்ளெக்ஸ்ல மேல ஒரு 3 BHK நம்ம கட்டி கொடுக்கலாம் வித் கார் பார்க்கிங்கோட. வித் கார் பார்க்கிங். அதுவும் ஹைவே பிளாட்ஸ். ஓகே. ஹைவே பக்கத்துல. ஓகே. அதாவது மேடம் இங்க ஒரு அபார்ட்மெண்ட் நான் பார்த்தேன். அந்த அபார்ட்மெண்ட் இப்படியே திருப்பி பாத்தீங்கன்னா கூட தெரியும். அந்த அபார்ட்மெண்ட்ல 84 lakhs மினிமம் ஸ்டார்டிங் பிரைஸ் 84 lakhs. பட் இங்க நம்மளோட இடத்தோட கீழ இருந்து ஆகாசத்துல இருந்து பூமி வரைக்கும் மொத்தமே நம்மளுக்கு மட்டும் தான் சொந்தம். அது ஆனா 65 lakhsல கிடைக்குது. ரைட்டா சார்? பக்கத்திலே காலேஜ் இருக்கு. ஸ்கூல்ஸ் எப்படிங்க சார்? மேடம், அதாவது காலேஜ் இது மட்டும் கிடையாது. இது ஓகே, போந்தமல்லியிலே பெரிய காலேஜ் நம்ம சைட்டுக்கு பேக் சைடே இருக்கு. சாஸ்தா காலேஜ். இது இல்லாம பாத்தீங்கன்னா பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, மெடிக்கல் காலேஜ் ஜஸ்ட் நம்ம சைட்ல இருந்து ஒரு 5 minutes. ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், அப்புறம் லயலா காலேஜ் இருக்கு. இது இல்லாம பாத்தீங்கன்னா சவிதா மெடிக்கல், மெடிக்கல் எல்லாமே எல்லாம் நம்ம சைட்டு சுத்தி தான். இது ஆக்சுவலா இந்த பூந்தமல்லி ஹைவே பாத்தீங்கன்னா காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸோட ஹப். ஆமா மேடம், அத பத்தி ஃபீல் பண்ணனும் அவசியமே கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்கூல் பாத்தீங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பஸ் ரூட் என்ட்ரன்ஸ். ஆமா, அங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 100 meters பூந்தமல்லியிலே பெரிய ஸ்கூல், ஸ்பார்டன் CBSE ஸ்கூல். ஸ்பார்டன் CBSE ஸ்கூல் இங்க பக்கத்திலே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் மேடம். இது இல்லாம உங்களுக்கு லயலா ஸ்கூல் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சென்னை பப்ளிக் ஸ்கூல் இங்க இருந்து ஒரு 10 minutesல ரீச் ஆயிடலாம். சோ அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் காலேஜஸ்க்கெல்லாம் பஞ்சமே கிடையாது. பஞ்சமே இல்ல. அத ஹப்னு சொல்லிட்டோமே, அப்புறம் என்ன? இத தவிர்த்து எங்களுக்கு வேற என்ன செட் பண்ண போறீங்க? கண்டிப்பா மேடம், ஆஃபர் கண்டிப்பா கொடுக்கலாம். அதாவது மேடம், நம்ம நியூ டவுன் ப்ராஜெக்ட்ல 2 கிரவுண்ட் எடுக்கிறவங்களுக்கு ஒரு பிளாட் நம்ம ஏரோ சிட்டி ஒரகடம் அந்த 3rd டைடல் பார்க் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க நம்ம டெவலப் பண்ணிருக்கோம். அது நம்ம ஆல்ரெடி வீடியோவும் போட்டுருக்கோம். அந்த டவுன்ஷிப்ல ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் ஒரு பிளாட் நம்ம கிஃப்டா கொடுக்கலாம். சார் போங்க சார், நீங்க தர மாட்டீங்க. போறேன் நான் போய் இல்ல மேடம், கண்டிப்பா கொடுக்குறேன் மேடம், சத்தியமா கொடுக்குறேன். சத்தியமா தரீங்களா சார்? அதுவே நீங்க 1800 சொன்னீங்க சார். ஆமா மேடம், அது 1850. அது இப்போ வந்து இன்னும் நெக்ஸ்ட் மந்த் அது 2400 rupees ஆகும். அதுவா நீங்க ஃப்ரீயா தரீங்க? அது நம்ம அதுல ஒரு பிளாட் நம்ம கிஃப்டா கொடுக்க போறோம். இங்க 2 கிரவுண்ட் எடுக்கிறோம். இங்க 2 கிரவுண்ட். சரி, இன் கேஸ் இப்போ என்னால 2 கிரவுண்ட் சேர்த்து வாங்க முடியாது, என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட சேர்த்து வாங்குறோம்னா அப்ப அத நீங்க கொடுப்பீங்களா? கண்டிப்பா கொடுப்போம். நாங்க பாத்துப்போம் யாருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது. பண்ணிக்கலாம் மேடம். ஆக மொத்தம் 2 கிரவுண்ட் பர்ச்சேஸ் பண்ணா நம்ம ஏரோ சிட்டில ஒரு பிளாட் நம்ம ஆஃபரா கொடுப்போம். அதாவது பிளாட் வாங்குனா நகை ஃப்ரீ, பிளாட் வாங்குனா பட்டா ஃப்ரீ, பிளாட் வாங்குனா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தான் கேட்டிருக்கேன். பிளாட் வாங்குனா பிளாட் ஃப்ரீங்க. அது இது வரைக்கும் யாருமே சொன்னது இல்ல. கண்டிப்பா மேடம், இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். எப்படிங்க சார் அது பாசிபிள்? இல்ல மேடம், நம்ம ஓன் ப்ராஜெக்ட், ரெண்டுமே ஓன் ப்ராஜெக்ட், ஓன் டெவலப்மெண்ட், ஓன் ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸ், டைரக்ட் கம்பெனி சேல். இங்க புரோக்கரோ மீடியேட்டரோ சேனல் பார்ட்னர் யாரும் கிடையாது. நம்ம டைரக்ட் சேல் பண்றதுனால அதுல கொடுக்குற அந்த அதுல எல்லாம் மிச்சம் பண்ற அந்த காஸ்ட் கட்டிங் எல்லாம் பண்ணி நம்ம அதை இன்டர்னா கஸ்டமருக்கு கொடுக்கிறோம். நிஜமா கொடுப்பீங்களா சார்? ஒரு இடம் வாங்குனா ஒரு இடம் ஃப்ரீயா? ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ இல்ல குலுக்கல் முறையில அதெல்லாம் கிடையாது. வாங்குற எல்லா கஸ்டமருக்கும்
ஒரு ஆஃபர் உண்டு. இல்ல 2 கிரவுண்ட் வேண்டாம், 1 கிரவுண்ட் போதும்னு சொல்றவங்களுக்கு 50 கிராம்ஸ் கோல்டு நம்ம கொடுக்கலாம். ஓகே, அதாவது 2 கிரவுண்ட் வேணா 600 ஸ்கொயர் ஃபீட் இடம் கிடைக்கும். இல்ல நீங்க 1 கிரவுண்ட் வாங்கினா 50 கிராம்ஸ் கோல்டு. 50 கிராம்ஸ் கோல்டு அந்த ஆஃபர் நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கலாம். அதே போல இந்த ஏரியால உங்களுக்கு மழை தண்ணி தேங்குமா அப்படின்லாம் நீங்க யோசிக்கவே தேவையில்ல. மழை தண்ணி தேங்குனதா சரித்திரமே இல்லாத ஒரு இடம். ஆனா தண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 50 ஃபீட்ல வருது. தண்ணி 50 அடியில தண்ணி மேடம். ஓகே, போர் போட்டுருக்காங்க, வந்து நீங்க குடிச்சு பார்க்கலாம். ஆமா மேடம். ஓகே, சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க சார். இப்போ நான் புக்கிங் அட்வான்ஸ் நான் இத பண்ண போறேன். எனக்கு ஃப்ரீ விசிட் நீங்க ஆல்ரெடி ஆமா மேடம், இன்டிவிஜுவல் சைட் விசிட் பிக்கப் கூட இருக்கு. டோர் ஸ்டெப்ல கஸ்டமரோட கன்வீனியன்ட் டைமுக்கு பிக்கப் பண்ணி இன்டிவிஜுவல் கேப் தான் அனுப்புறோம். இன்டிவிஜுவல் கேப். ஆமா, அதனால சேஃப் அண்ட் செக்யூரா நம்ம பிக்கப் பண்ணி டிராப் பண்ணுவோம். ஓகே, இப்போ நீங்க ஃப்ரீ சைட் விசிட் எல்லாமே எனக்கு எல்லாமே பிடிச்சிருச்சு. அட்வான்ஸ் எவ்வளவு பே பண்ணா எனக்கு இந்த இடம் 50,000 மினிமம் அட்வான்ஸ் பண்ணோம்னா அது கஸ்டமர் பண்ணும்போது நம்ம வந்து அத பிளாட்டை பிளாக் பண்ணி செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸும் நம்ம கொடுத்துருவோம். ஓகே, இப்போ வந்து இந்த கார்னர் பிளாட்ஸ் அந்த எல்லா ஃபேசிங் பிளாட்ஸுமே அவைலபிளா எல்லா இருக்கா? ஃபேசிங் பிளாட்ஸும் அவைலபிள் மேடம். அவங்களுக்கு கஸ்டமருக்கு என்ன பட்ஜெட்டோ அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு என்ன ஃபேசிங்ல வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, லோனுங்க சார்? லோன் ஆல்ரெடி பேங்க் அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் மேடம். ஓகே, எத்தனை பர்சன்டேஜ் கிடைக்கும்? நியர்லி ஒரு 75% லோன் அவைல் பண்ணிக்கலாம். இன் கேஸ் நீங்க லேண்ட் பிளஸ் கன்ஸ்ட்ரக்ஷனோட வாங்குறீங்கன்னா 90% வரைக்கும் கூட உங்களுக்கு கிடைக்கும். லோன் அவைல் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நீங்களே பாத்துப்பீங்க. அதெல்லாம் நம்மளே பாத்துக்கலாம் மேடம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பேங்க் அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட். சோ ஏபிஎஃப் எடுத்துறோம். சோ அதனால அது ஈஸியா பேங்க் லோன் வந்து வித்தின் ஒரு 3-4 வர்க்கிங் டேஸ்ல லோன் சாங்ஷன் ஆயிடும். ஓகேங்க சார். ஆமா மேடம். சென்னையில ஒரு இடம் வாங்குறதே குதிரை கொம்பா இருக்குது. இதுல வந்து 2 இடம் கிடைக்குது நம்மளுக்கு. இந்த இடம் வாங்கினா அந்த இடம் ஃப்ரீன்னு வேற கிடைக்குது. இப்போ ஒரு பொண்ணுக்கு இந்த இடம் வாங்கி வச்சிட்டீங்க, ஒரு பையனுக்கு அது கொடுக்கலாம், இல்ல இன்னொரு பொண்ணுக்கு அது கொடுக்கலாம், இல்ல அதை வித்துட்டு இங்க வீடு கட்டலாம், இல்ல இதை வித்துட்டு அங்க வீடு கட்டலாம். ஏதாவது ஒரு விதத்துல நம்மளுக்கு பெரிய பெனிஃபிட் தர மாதிரி தான் இது இருக்கு. சரி, அட் ஏ டைம்ல இதுவும் அதுவும் சேர்த்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஒரே டைம்ல பண்ணி கொடுத்துக்கலாம் மேடம். ஓகே, ஒரே நேரத்துல நம்ம ரெண்டுமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கலாம். முடியல இருந்தாலும் நீங்க போய் சொல்ல மாட்டீங்க. இல்ல மேடம், நம்ம வந்து என்ன சொல்றோமோ அது செய்வோம் மேடம். ஓகே, ஆமா மேடம். அதுல நம்ம எந்த ஒரு மாறுதலும் கிடையாது. அது என்ன நம்ம வார்த்தை கொடுக்கறோமோ அதை நம்ம கீப் அப் பண்ணுவோம். நாங்க என்ன சொல்றோமோ அதுதான் செய்வோம், என்ன செய்யறோமோ அதுதான் சொல்லுவோம். சரி, இது ஒருத்தர் 2 பேருக்குலாம் கிடையாது, நிஜமா எல்லாருக்கும் மேடம். நான் வாங்குற எல்லா கிளையண்ட்டுக்கும் நம்ம கொடுப்போம். ஓகே, கண்டிப்பா கொடுப்போம். அப்படி கொடுக்கலன்னா என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. டெஸ்கிரிப்ஷன்ல என் நம்பர் இருக்கும். ஃபார் அட்வர்டைஸ்மென்ட் பண்ணின்னு போட்டுருப்பேன். கொடுக்கலன்ற பட்சத்துல எனக்கு கால் பண்ணுங்க. நம்ம கான்ஃபரன்ஸ்ல இவரை திட்டி விட்டுருவோம். சரியா? அப்புறம் கமெண்ட்லயே போட்டுருவோம். என்ன ஏன் இப்படி பண்றீங்க சார், நான் வீடியோ டெலீட் பண்ணிடுவேன். கண்டிப்பா மேடம். அப்படி கொடுக்கலன்னா இல்ல மேடம், கண்டிப்பா கொடுப்போம். ஓகே, ஷூர் சார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சைட். நானும் இதுல வாங்க போறேன். இப்ப இல்லனாலும் அடுத்த மாசம் இல்ல அடுத்த மாசத்துல நான் வாங்கிடுவேன். அந்த அளவுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. சோ எங்க சப்ஸ்கிரைபருக்காக நீங்க சொன்னதை கண்டிப்பா நீங்க செஞ்சு கண்டிப்பா கொடுக்கறோம் மேடம். கண்டிப்பா ஒண்ணு இல்ல மேடம், கஸ்டமர் செய்ய வேண்டியது ஒண்ணுதான். நம்ம ஸ்கிரீன்ல தெரியற என்னோட நம்பருக்கு கால் பண்ண வேண்டியது, சைட் விசிட் வரணும்னா பிளாட் புக் பண்ணணும். ஆமா, நானே இருப்பேன் மேடம். சைட்ல நானே இருப்பேன். அவங்க நிறைய பேர் கேக்குறாங்க, அதாவது வீடியோல பேசுறது ஒருத்தங்க, சைட்ல இருக்கிறது வேற ஒருத்தங்களா இருக்காங்கன்னு. அதெல்லாம் இங்க அந்த இஷ்யூ எல்லாம் கிடையாது. டைரக்ட் கம்பெனி சைடு நானே இருப்பேன். சைட்ல நானே இருப்பேன். கஸ்டமர் வரும்போது என்ன மீட் பண்ணலாம். அவங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ கிட்ட நல்லபடியா நான் பண்ணி கொடுப்பேன். சூப்பருங்க சார். இங்க இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு பெரிய ஹைலைட் பாத்தீங்கன்னா நோ brokerage, நோ சேனல் பார்ட்னர். இப்ப தெரிஞ்சும் தெரியாமலோ பாத்தீங்கன்னா இன்டைரக்டா ஒரு 1 lakh rupees ஆவது நம்ம இன்னொருத்தர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த அமௌண்ட் நமக்கே கிடைச்சிடும். அதுதான் இதுல ரொம்ப 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 பெனிஃபிட்டான ஒரு விஷயம். சோ இந்த இடத்துல யார் வாங்க போறீங்க, யார் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ண போறீங்களோ மறக்காம என்னையும் கூப்பிடுங்க. ஏன்னா எனக்கு இங்க வாங்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அட்லீஸ்ட் உங்க பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் வரும். எனக்கு வாய்ப்பு வரும், கண்டிப்பா நான் இங்க வாங்குவேன். சார் தேங்க்யூ. ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ. மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா பேஜ், FB பேஜ், லைவ்யூ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வீடு வாங்கிட்டு இடம் வாங்கிட்டேன்னு சொல்லுங்க. அதை விட சந்தோஷம் வேற எதுவும் இல்லை. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. Bye. வணக்கம்.